தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. காலத்தை கணிக்க காரணராக இருந்த நம் இறைவன் கல்வாரி நோக்கி பயணித்த பாதை கரடுமுரடான கற்களும் முட்களும் நிறைந்த கடினமான பாதையாய் அமைந்தது. அது அனைவரின் வாழ்விலும் காணப்படும் துன்பங்கள், அநியாயங்கள், அதிகார துஷ்பிரயோகங்கள், அடுத்தவருக்கு உதவாத அரச குணங்கள், எளியோரை எளிய நகையாடும் ஏளன பார்வைகள் போன்ற அனைத்தையுமே நினைவூட்டுவதாகத்தான் அமைந்துள்ளது. உலகை மீட்க வந்த நம் இறைவன் தம்மையே தாழ்த்தி, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தாழ்த்தி வாழ்ந்து காட்டி நம்மையும் அவரது அன்பின் தாழ்ச்சியின் பாதையில் வாழ அழைக்கிறார். நாம் அனைவரும் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இத்தவக்காலத்தில் மட்டுமல்லாது நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் எவரும் குறை கூறாவண்ணும் யாருக்கும் இடையூறாக வாழாது அனைத்து சூழ்நிலைகளிலும் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை உணர்ந்து வேதனை, இடர் மற்றும் நெருக்கடியான நேரங்களில் மன உறுதியுடனும் தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை போன்ற தூய ஆவியின் கொடைகளை பெற்று வெளிவேடமற்ற உண்மையான அன்பை வெளிப்படுத்தி வாழ நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து இச்சிலுவை பாதையில் பயணிப்போம். முதல் நிலை அநியாய தீர்ப்பு, ஆச்சரியமுள்ள பொறுமை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து ஸ்தோத்திரம் செய்கிறோம். பிலாத்து ஆண்டவருக்கு அநியாயமாக தீர்ப்பளித்தார். இயேசுவை சிலுவையில் அறையும் பொருட்டு மக்கள் கூட்டத்திடம் ஒப்படைத்தான். இயேசுவோ அமைதியின் உறைவிடமாய் பொறுமை காத்து இறைவனின் சித்தத்திற்கு தலைவணங்கி அத்தீர்ப்பினை ஏற்றுக்கொண்டார். சிந்தனை: இன்று நாம் நம் குடும்பங்களில் ஒருவரை ஒருவர் தவறாக தீர்ப்பிடுகிறோம். உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அநியாயமாக தீர்ப்பிடுகிறோம். பள்ளிகள், அலுவலகங்கள் மற்றும் சமுதாயத்தின் அனைத்து தளங்களிலும் தவறு செய்தவர்கள் தீர்ப்பிடப்படுகின்றனர். தவறான தீர்ப்புகளால் பலர் சிறைவாசம் அனுபவித்தும் அவமானத்தால் பல தற்கொலைகளும் நம் அன்றாட நிகழ்வுகளாகின்றன. பிலாத்து மட்டுமல்ல, நாமும் பல முறை பலரை தவறாக தீர்ப்பிட்டால் நாமும் ஆண்டவரை தீர்ப்பிடுகிறோம். எனவே தவறாக தீர்ப்பிட்ட நம் தவறுகளை உணர்ந்து ஆண்டவரிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். ஜெபம். பாவிகளை தேடி வந்த ஆண்டவரை, உலகில் வாழும் உம் மக்கள் அனைவரும் ஏதோ ஒரு தருணத்தில் பிறரை தவறாக தீர்ப்பிட்டுள்ளோம். அவ்வாறு நாங்கள் தவறாக தீர்ப்பிட்ட தருணங்களுக்காக மனமருந்தி உம் மன்னிப்பை வேண்டுகிறோம். மேலும் பிறரால் நாங்கள் தவறாக தீர்ப்பிடப்படும் பொழுது நீர் காட்டிய வியத்தகு பொறுமையை கடைபிடித்து வாழ உம் அருள் தரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இலக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. ஆமென். எனக்காக
பொறுமையான ஏற்பு. பாடுகளின் திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். பாடுகளின் ஆண்டவர் சுமந்த சுமை சிலுவை. தலையில் முள்முடியை அணிவித்த யூதரின் அரசே வாழ்க என்று எள்ளி நகையாடி ஏளனம் செய்த போதும் இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றும் கருவியா எண்ணி அந்த பார சிலுவையை பரமன் பொறுமையாய் தன் தோளில் தாங்கிக் கொண்டார். சிந்தனை: நம் சமூகத்தில் பிறர் மேல் பல்வேறு வகையான சுமைகளை சுமத்துகிறோம். குற்றமற்றவர்கள் தண்டிக்கப்படுதல், ஏழைகள் வஞ்சிக்கப்படுதல், நிர்பயா, சுவாதி போன்றவர்களுக்கு கிடைத்த நியாய போராட்டம், நந்தினி போன்ற வாழ்வாதார பெண்களுக்கு கிடைக்காத நிலை, வாழ்வாதாரத்திற்காக விவசாயிகள் பெற்ற கடன், நெருக்கடியால் உண்டாகும் சுமைகள், தீவிரவாதிகளால் கொல்லப்படும் அப்பாவிகளின் வாழ்க்கை, நன்மை செய்வோரும் நீதிக்காக போராடுவோரும் தண்டிக்கப்படுதல் போன்ற பல்வேறு சுமைகளையும் ஆண்டவர் மேல் சுமத்துகிறோம். அடுத்தவர்கள் மேல் நம்மால் சுமத்தப்பட்ட சுமைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை மன்றாடுவோம். ஜெபம். சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து வாழ்ந்த ஆண்டவரே, அடுத்திருப்பவர்களின் சுமைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நன்மைகள் செய்யவும் எங்கள் வாழ்வில் ஏற்படும் துன்ப சுமைகளை பொறுமையோடும் துணிவோடும் ஏற்று வாழவும் தேவையான அருளை தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவர்களாக. மூன்றாம் நிலை, பலவீனத்தால் முதல் முறை விழல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற கடவார்களாக. ஆமென். நான்காம் நிலை, துயர சந்திப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற கடவர்களாக. ஆமென். ஐந்தாம் நிலை, உதவிடும் தோழன் சீமோன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதற்கு பாரமான திருச்சபையை கொண்டு உலகத்தை மீது ரட்சித்தீர். சொல்லுனார் துயருடன் பார சிலுவையை சுமக்க முடியாமல் சுமந்து செல்கிறார். அவருக்கு உதவி செய்ய சீரனே ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் இயேசுவை சிலுவை சுமக்க கட்டாயப்படுத்தப்படுகிறார். கடவுளால் கூடாதது ஒன்றுமில்லை. கடவுளின் திருமகன் நினைத்திருந்தால் இச்சிலுவையின் சுமை எம்மாத்திரம். இருப்பினும் இறைவனின் சித்தம் நிறைவேறவும் பிற துக்கத்தில் நாம் அனைவரும்
எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். புற இனத்தாருக்கு இருளாற்றும் ஒளியாய் திகழ்ந்த இயேசுவின் திருமுகம் இரத்த கரை படிந்து புழுதி படிந்து களைப்புற்று காணப்படுகிறது. ஆனாதிக்க சமுதாயத்தில் ஒடுங்கி வாழ்ந்த ஒருத்தியாய் வாழ்ந்த வெரோனிகா என்ற பெண் கூட்டத்தை கடந்து சென்று இயேசுவின் திருமுகத்தை தூய துணி கொண்டு துடைக்கிறார். அக்கணமே இறைவனின் கருணை அவன் மேல் பொழியப்பட்டு ஆண்டவரே அன்பு திருவுருவம் அத்துணியே பதியப்படுகிறது. சிந்தனை: பெண்கள் இரக்கமோ பொறுமையோ உடையவர்கள், இளைய சிந்தனையுள்ளவர்கள் என்றெல்லாம் பேசப்பட்டாலும் சமுதாயத்திற்கும் குடும்ப சூழலுக்கும் பயந்து வெரோனிகா போல செயல்பட துடிக்கும் எத்தனையோ பெண்களால் துணிவுடன் செயல்பட இயலாத நிலைகள், நியாயத்தை கேட்க இயலாத சூழல், அவமான பேச்சுகள் அனைத்தையும் சுமந்தே வாழும் பெண் சமுதாயம். ஜெபம். வெரோனிகா போன்றே அன்றும் திருமுகத்தை துடைக்க இயலாவிட்டாலும் இன்றைய சமுதாயத்தில் பிறர் படும் துயரங்களை கண்டு மனமுருகி உதவிடவோ எந்நேரமோ நன்மை செய்வது நாட்டம் கொண்டு வாழ்ந்திடவோ தேவையான மன உறுதியை பெண்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனமாறுவேன். எனக்காக தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். ஏழாம் நிலை. பலவீனத்தால் இரண்டாம் முறை விழல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு நெடுதூரம் சிலுவை சுமந்து வந்தாலும் படை வீரர்களின் கசையடியாலும் உடல் சோர்ந்து உண்மை தளர்ந்து இரண்டாம் முறை கீழே விழுகிறார். ஆயினும் நம் பணிகளை ஏற்றுக்கொண்டு நம் துன்பங்களை அவர் சுமந்து கொண்டு இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றும் பொருட்டு மீண்டும் எழுந்து நடக்கலானார். சிந்தனை: குடிவெறியும் சூதாட்டமும் குடும்பங்களையும் சமுதாயத்தையும் சீரழிக்கும் என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அத்தீய செயல்களில் ஈடுபடுவதற்கு குற்றவாளிகளை தண்டிப்பதை விடுத்து தெரிந்தே நீதிமான்களை தண்டிக்கும் நம் சமுதாய போக்கு உறவுகளில் காணப்படும் உண்மையற்ற தன்மை தெரிந்தே அன்றைய அயலாரை மனநோவு செய்தல் போன்ற நம் அனைவரின் பல்வேறு தீய செயல்கள் தானே ஆண்டவரை மீண்டும் வீழ்த்தியது. ஜெபம். திடமான திருமகனே, எங்கள் வாழ்வில் ஏற்படும் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல்
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். எட்டாம் நிலை. புலமும் பெண்ணினம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை விட்டு ரட்சித்தீர். இயேசுவை பின்தொடர்ந்து வந்த எருசலேம் பட்டணத்து பெண்கள் இயேசுவின் பாடுகளைக் கண்டு மனம் நொந்து அழுகின்றனர். ஆனால் இயேசுவோ, எருசலேம் மகளிரே, எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்று தன் துன்பத்தை மறைத்து தனக்காக புலம்பும் எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறினார். சிந்தனை: தனக்காக வாழாது உலகில் வாழும் அனைத்து மக்களுக்காகவும் வாழ்ந்த இயேசு நம்மையும் பிறருக்காக வாழ அழைக்கின்றார். சிறப்பாக பெண்களுக்கு ஏற்படும் அநீதிகளுக்காக ஆணாதிக்க சக்திகளின் அடிமை தளத்திலிருந்து விடுபட, சமூக பய உணர்வுகளிலிருந்து விடுபட்டு நீதிக்காகவும் உண்மைக்காகவும் துணிந்து போராட, பெண்களின் தன்மானத்தை இழக்காது வாழ உலகின் அனைத்து பெண்களையும் ஆண்டவர் அழைக்கின்றார். ஜெபம். ஆறுதலின் ஆண்டவரே, அடிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்கள் சமுதாயத்தில் மதிக்கப்படவும் பெண்மையையும் தாய்மையையும் போற்றி பாதுகாக்கப்பட்டு இச்சமூகம் முன்னேற்ற பாதையில் செல்ல தேவையான அருளை தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். ஒன்பதாம் நிலை. பலவீனத்தால் மூன்றாம் முறை விழல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உடல் முழுவதும் பலத்த காயங்களுடனும் இரத்தம் சொட்டும் முகத்துடனும் பார சிலுவையை சுமந்து செல்கின்றார். உடல் வேதனையால் பலவீனமடைந்து மனதும் சிலுவையின் பாரமும் அவரை மூன்றாம் முறையாக கீழே விழச் செய்கிறது. இருந்தபோதும் தன்னால் மட்டுமே இந்த உலகிற்கு மீட்பளிக்க இயலும் என்பதை உணர்ந்தவராய் தந்தையிடம், என் தந்தையே, நான் குடித்தாலன்றி இத்துன்ப கிண்ணம் அகல முடியாது என்றால் உமது திருவுள்ளபடியே ஆகட்டும் என்று தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்ற மீண்டும் எழுந்து கல்வாரி நோக்கி பயணிக்கின்றார். சிந்தனை: தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவது ஒன்றே ஆண்டவரின் சிந்தனையாய் இருந்தது. முதியோர்கள் அவமானப்படுவதும் ஏழை எளியோர் ஒடுக்கப்படுவதும் தொடர் தோல்விகளால் இளைய சமுதாயத்தினர் துவண்டு போவதும் சமுதாய வீழ்ச்சிதானே. நம் சோம்பேறித்தனம், சூதாட்டம், குடிப்பழக்கம் போன்ற தீய பழக்கங்களிலிருந்து எழுந்து சுயநலம் களைந்து பிறநலம் பேணி காத்து தலை நிமிர்ந்து வாழ முயற்சிப்போம். ஜெபம். லட்சியவாதியாம் எம் ஆண்டவா, உம் மக்கள் ஒவ்வொருவரின் லட்சியத்தையும் நீர் அறிவி. குறிப்பாக இளைய
சமுதாயத்தினரின் எண்ணங்கள் ஏக்கங்களை நீர் அறிவீர். அவர்கள் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் இறை சித்தத்தை உணர்ந்து எழுந்து நடந்து தொடர்ந்து நம்பிக்கையுடன் செயல்பட ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அளித்தருளும் ஆண்டவரே. பத்தாம் நிலை. ஆண்டவரின் ஆடைகள் களையப்படுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவரின் ஆடைகள் களையப்பட்டு உலர்த்திருந்த அவரது உடலின் காயங்கள் திறக்கப்பட்டு இரத்தம் பீரிட்டு ஓடியது. பரிசேயர்களின் ஆதிக்க வெறியால் கள்வர்களைப் போலவே இறை திருமகன் கேவலமாக நடத்தப்பட்டார். கல்வாரி சாவை விட கொடிய சாவான நிர்வாண கோலத்தை இறைமகன் அனுபவித்தார். அவமான காட்சியின் உச்சத்தில் ஆண்டவர் இயேசு நிறுத்தப்பட்டார். சிந்தனை. மனித உணர்வுகளை மதிக்கப்படாது தனி மனித உரிமைகள் பறிக்கப்பட்டு அனுபவிக்கப்படும் அவமான உணர்வுகள் அனைத்தும் ஆண்டவரின் நிர்வாண உணர்வுதானே. வன்முறையால் வாழ்வு இழப்போரும் அநீதியால் அவமானப்படுத்தப்படுவோரும் ஜாதிய ஆதிக்கத்தால் நடைபெறும் ஆணவ கொலைகளும் பழிவாங்கும் எண்ணத்தால் பெண்கள் வளர்வுக்குள்ளாவதும் ஆகிய அனைத்து அவமான நிகழ்வுகளும் நிர்வாண நிகழ்வுகள் தானே. இத்தகைய தீய செயல்களிலிருந்து விடுபட்டு இறைவனின் அன்பை ஆடையாய் உடுத்தி உயர்வடைய முயல்வோம். ஜெபம். அவமான சின்னமாகிய சிலுவையை புனித சின்னமாக மாற்றிய ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் அனுபவிக்கும் அனைத்து அவமான தருணங்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். அத்தருணங்களில் இருந்து விடுபட்டு உம் அன்பை பறைசாற்றும் கருவிகளாய் எம்மை மாற்றும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். பதினொன்றாம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பல பாடுகள் அனுபவித்த நம் ஆண்டவர் இறுதியாக கல்வாரி மலையை அடைகிறார்.
2 கல்வர்களின் நடுவில் ஒரு கயவனை போல் சிலுவையில் அறையப்படுகிறார். பாவமே அறியாத நம் தேவன் பாவிகளான 2 கல்வரை நடுவில் சிலுவையில் தொங்குகிறார். நோயாளிகளை ஆசீர்வதித்து குணமளித்த கரங்களும் ஏழை எளியோரை தேடிச் சென்று ஆறுதல் தந்த ஆண்டவரின் கால்களும் சிலுவையுடன் ஆணிகளால் அறையப்படுகின்றன. சிந்தனை: எளியோரை வலியோர் பேசும் அவமான வார்த்தைகள், முட்டாள், தெண்டம் போன்ற வார்த்தைகளால் அவமானப்படுத்தப்படும் இளைஞர்களின் நிலை, பெண்களை அடக்கும் ஆவேசமான அவமானமான வார்த்தைகள் போன்ற அனைத்துமே அடுத்தவர்களை சிலுவையில் அறையும் ஆணிகள் தானே. இத்தகைய தீய சிந்தனைகளிலிருந்து நம்மையே சீர் செய்து வாழ முயல்வோம். ஜெபம். துன்ப ஆணிகளால் எங்களால் அறையப்பட்ட இயேசுவே, யாரையும் புண்படுத்தாத மனதை எமக்கு தாரும். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்ற உம் இறைவார்த்தைக்கேற்ப நற்செயல்கள் செய்து உம் அன்பை வளர்க்கும் கருவியாக எம்மை மாற்றும் ஆண்டவரே. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். நிலை. இயேசு உயிர் விடுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் பாரமான திருச்சிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நற்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரைத்த குரலில் கத்தினார். இறைவனின் சித்தம் ஒன்றே நிறைவேறும் எண்ணம் கொண்ட நாம் தேவன் வேதனை மிகுதியால் விண்ணக தந்தையை நோக்கி உரக்க கத்தினார். மேலும், தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று கூறி இறுதி வரை இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றுவராக வாழ்ந்தார். சிந்தனை: என்னுடைய சீடராக விரும்பினால் தன்னையே தான் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று கூறிய இறைமகனின் வார்த்தையை நாம் ஏற்று நடக்கிறோமா? சிறு துன்பம் வந்தாலும் ஏன் இந்த துன்பம், நான் என்ன தவறு செய்தேன் என்று இறைவனை சபிக்கிறோம். இச்சமுதாயத்தில் காணும் ஏற்ற தாழ்வுகளையும் கலைத்து நாம் துன்பங்களையும் பிறர் துன்பங்களையும் சுமந்து இயேசுவோடு இணைந்து வாழ முயற்சிப்போம். ஜெபம். நிதி அரசராம் இயேசுவே, நிதியின் வழியிலும் அன்பின் வழியிலும் நாங்கள் அனைவரும் வாழ்ந்து எங்கள் வாழ்வில் குறுக்கிடும் சிலுவைகளாகிய துன்பங்களை மகிழ்வுடன் ஏற்று வாழவும், அநீத வழியில் நடக்கவும், எம்மார்கள் திரும்பி வாழவும் எமக்கு தேவையான அருளை தாரும். ஆண்டவரே, ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென்.
மடியில் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான திருசிலுவையை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை விட்டு ரட்சித்தீர். நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று அன்று கபிரியேல் தூதரிடம் பதிலளித்த நான் முதல் இயேசுவை, அவரது வாழ்வை, அவர் செயல்களை மனதில் சுமந்து வந்த அன்னை மரியா, இயேசுவின் பாடுகளோடு தானும் பயணித்து தன் மகன் பட்ட அனைத்து வேதனைகளையும் தன் மனதில் சுமந்து தவித்து இறுதியில் அவரது இறப்பையும் மனதில் தாங்கிய அந்த தாயின் மடியில் இதோ இறைமகன் இயேசுவின் உடல் வளர்த்தப்படுகிறது. அந்த நேரம் அன்னையின் வேதனைகளை சொல்லவும் வேண்டுமோ? அந்தோ பரிதாபம்! உயிரற்ற தன் அன்பு மகனை தனது மடியில் வைத்து படும் நம் அன்னையின் வேதனை அளவற்றது. சிந்தனை: தாய்மையின் தூய்மையை இறை சித்தத்தை நிறைவேற்றுவதன் மூலம் தேவ அன்னை நிரூபித்தாள். பிள்ளைகளின் தேவையை அறியாத தாய்மார்கள், பிள்ளைகளின் உணர்வுகள் மதிக்காது தங்கள் விருப்பத்தையே திணிக்கும் தாய்மார்கள், பிள்ளைகளின் நற்சிந்தனைகளில் கூட ஒன்றி போகாத எத்தனையோ தாய்மார்கள், தாய்மையின் சிறப்பறிந்து தாய்மையை போற்றி இச்சமுதாயம் சிறக்க முயற்சிப்போம். ஜபம். முதுமையின் நிமித்தமாக தங்கள் பிள்ளைகளை பிரிந்து வாழும் தாய்மார்கள், நோயினாலும் விபத்துகளாலும் தங்கள் பிள்ளைகளை இழந்து வாழும் தாய்மார்கள் அனைவருக்கும் தாயாயிருந்து ஆறுதல் தாரும் தாயே. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். பதினான்காம் நிலை. இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் பாரமான திருச்சிலுவை கொண்டு கொண்டு இவ்வுலகத்தை விட்டு ரட்சித்தீர். இயேசு இறந்த பின் மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் பிளாத்துவிடம் அனுமதி பெற்று இயேசுவின் உடலை பெற்று தூய வெள்ளை துணியால் சுற்றி தமக்கென பாறையில் பொருத்தியிருந்த புதிய கல்லறையில் அடக்கம் செய்தார். மணமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்ற இறைமகனின் கூற்று இவ்வாறு மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. அண்ட சராசரங்களையும் அகில உலகத்தையும் படைத்த ஆளும் வல்லமை பெற்ற நம் தேவனின் உடல் அடுத்தவரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. சிந்தனை: ஆண்டவரின் உடல் அடக்கம் செய்யப்படும் நிலை நமக்கு பல தவறுகளும் நம்மால் செய்யப்படும் அனைத்து பாவங்களும் தீய எண்ணங்களும் நம்மிலிருந்து பிடுங்கி எறியப்பட்டு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற உண்மையை உணர்த்துகிறது. ஜெபம். இறைவா, நாங்கள் அனைத்து ஆடம்பர வாழ்க்கைக்கும் இவ்வுலக ஆபாசங்களுக்கும் மறித்தவர்களாய் இறைபயம் ஒன்றையே மனதில் கொண்டு எம்மை சுற்றி வாழும் என் சகோதர சகோதரிகளில் இறைவனை கண்டு என்றும் இரக்கமும் இறை அன்பும் உடையவர்களாய் சமாதான உள்ளத்தோடு வாழ்ந்திட உம் அருளை தாரும் இறைவா. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. ஆமென். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது முடச்சிக்காடு தே பாலசாமி டெய்சிராணி இவர்களது மகன் ஜான் பால் சகாயராஜன் அவர்களுடைய விண்ணக பிறப்பின் முதல் ஆண்டு இன்று கொண்டாடப்படுகிறது. அவருடைய ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காக ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, நாங்கள் தொடங்கியிருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட கனிவுடன் துணை புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உடலளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உனக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், என் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. ஏனெனில் பலியினால் உண்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ப பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றம் உனது உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவாக்குகள் 14 தொடக்கம் 15 இறுதியாக. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைக்கு நற்செய்தி ஒரு பஞ்சாயத்து, அப்படிதானே? நற்செய்தி ஒரு பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க? யாரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏசுகிட்ட? மொட்டையாக சொல்லாதீங்க. யாருடைய சீடர்கள்? சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களுக்கு கைதட்டி எல்லாருக்கும் மாலை தான் போடணும். யாருடைய சீடர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? யோவானின் சீடர்கள். யாருடைய சீடர்கள்? ஆமாம், யோவானுக்கு சீடர்கள் இருக்காங்க, இயேசுவுக்கும் சீடர்கள் இருக்காங்க. இங்கே பஞ்சாயத்து இவங்க அவங்கள பற்றி தான். அதனால் மனசில் வச்சுக்கோங்க. இயேசுவனுடைய சீடர்களை பற்றி யாருடைய சீடர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க? யோவானுடைய. யோவான் யாரு? திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் இயேசுகிட்ட போய், நாங்களாம் என்ன செய்கிறோம்? நோன்பு இருக்கிறோம், ஆனால் உம்முடைய சீடர்கள் நோன்பு இருப்பது கிடையாது. இதுதான் பஞ்சாயத்துங்க. இதுதான் பஞ்சாயத்து. நேற்று ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, அவங்க அக்கா மகளுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. சென்னையில் இருக்கிறாங்க. இவங்க தான் ஞான தாய் மாதிரி, ஞான தாய். அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு, சித்தி என் மாமியாருடைய கொடுமை தாங்கலை, நான் தவக்காலத்தில் விரதம் இருக்கணும்னு சொன்னேன். அதுக்கு அவங்க நீ முதல்ல ஒரு குழந்தைய பெற்று கொடு, நீ அப்புறம் நோன்பு இருக்கிறத பற்றி கவலைப்படலாம் என்று. சரி, இவங்கள்ட்ட கேட்டேன், யார் மருத்துவ ஆய்வுக்கு போனாங்களா, மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு யார் மேலே குறை இருக்கிறது என்று கேட்டால் போகலை. அப்போ மெடிக்கல் டெஸ்ட் போகலை, கணவனுக்கு குறை இருக்கிறதா, மனைவிக்கு உடல்நலத்தில் குறை இருக்கிறதா என்றே தெரியவில்லை. ஆனால் மருமகள் மீது பழி சுமத்தப்படுகிறது. எதை செய்தாலும் ஒரு குற்றத்தோடு மாமியார் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பதாக அவர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என் அம்மாட்ட கூட, அந்த சகோதரியுடைய அக்கா, அவங்கள்ட்ட கூட என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க. என் அம்மா கூடவே என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் என்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு வாழ பிடிக்கலை என்று அவர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அன்புக்குரியவர்களே, நோன்புனா என்ன? நோன்பு இருக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். நேற்று நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இந்த நோன்பை பற்றி ஒரு அழகான செய்தியை கொடுத்ததாக இணையதளங்களிலே வந்திருக்கிறது. திருத்தந்தை மருத்துவமனையில் தான் இருக்கிறார், ஆனால் நல்லா இருக்கிறார். முன்னாடி இருந்ததுக்கு அந்த அபாய கட்டத்தை தாண்டி விட்டார். எனவே அவர் பேச முடியும், சிந்திக்க முடியும், செயல்பட முடியும். அவர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை கண்டுக்காமல் இருக்கீங்க, ஆனால் நோன்பு இருக்கிறதா சொல்கிறீங்க.
நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராக தீமை செய்கிறீர்கள், அவர்களுடைய உடைமைகளை அபகரிக்க நினைக்கிறீர்கள், அவர்களுடைய உரிமைகளை நீங்கள் பறித்து கொள்கிறீர்கள், ஆனால் நோன்பிருக்க ஆசைப்படுகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய மருமகள்களை துன்பப்படுத்துகிறீர்கள், ஆனால் தவக்காலத்தில் ரொம்ப பத்தினி வேஷம் போட்டு நான் தவக்கால முயற்சிகளை கடைபிடிக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். நிறைய குடும்பங்களிலே மருமகள்கள் மாமனார்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், ஆனால் இங்கே நான் தவக்காலத்தை அனுசரிக்கிறேன், நான் நோன்பு இருக்கிறேன், நான் புலால் உண்ணுவது கிடையாது என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள். இது எல்லாமே வீணிலும் 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 வீண் என்று சொல்லுகிறார். ஆக அவர் சொல்லுகின்ற கருத்து என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நாம் நோன்பு இருப்பது எதற்காக? அது நம்மை மனமாற்றம் அடைய வழி வகை செய்ய வேண்டும். மனமாற்றத்திற்கு நம்மை அது இட்டு செல்ல வேண்டும். அந்த நினிவே மக்கள் நிறைய பாவங்களை செய்தார்கள். இறைவன் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவர்கள் சாம்பல் பூசி கோணி உடுத்தி அவர்கள் கடுமையான தவத்தை மேற்கொண்டு இதன் விளைவாக இனிமேல் நாங்கள் பாவமே செய்ய மாட்டோம் என்று உறுதி எடுக்கிறார்கள். எனவேதான் இறைவன் அவர்களை அழிக்காமல் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த தவக்காலத்திலே நாம் எந்த விதமான பக்தி முயற்சிகளை மேற்கொண்டாலும் சரி, நோன்பு இருந்தாலும் சரி, நான் வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டிருக்கிறேன், மாலை போட்டிருக்கிறதுனால நான் குடிக்கிறது கிடையாது என்றெல்லாம் நாம் சொல்லலாம். நான் மாலை போட்டிருக்கிறதுனால புலால் உண்ணுவது கிடையாது, நான்வெஜ் எடுக்கிறது கிடையாது, வெஜிடேரியனாக தான் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். நான் இப்படி எந்த பக்தி முயற்சிகளை மேற்கொண்டாலும், நாம் நோன்பை கடைபிடித்தாலும், அது நம்மை ஒரு நல்ல வாழ்விற்கு அழைத்து செல்லவில்லை என்றால் இவை எல்லாமே வீணிலும் வீண் என்று சொல்லுகிறார். இங்கே யோவானுடைய சீடர்கள் தன்னுடைய சீடர்களை பற்றி குறை கூறிய போது இயேசு என்ன சொல்றார்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்றார்? மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பு இருக்கலாமா? இருக்க வேண்டாம். இப்போ கல்யாண வீட்டுக்கு போயிருக்கோம், மணமகன் மணமகள், அங்கே யாராவது போய் விரதம் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க, அப்படிதானே? ஆக மணமகன் இவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது இவர்களும் என்ன செய்வார்கள்? நோன்பு இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அந்த பிரிய வேண்டிய காலம் என்பது இதுதான். இயேசு நமக்கு தெரியும் தவக்காலம், அதனுடைய இறுதியிலே அவர் சிலுவையிலே உயிர் துறக்கப் போகிறார். இதுதான் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். எனவே இந்த நோன்பு என்பது நம்மை மனமாற்றத்திற்கோ வாழ்வு மாற்றத்திற்கோ அது அழைத்து செல்லவில்லை என்றால் நாம் எப்படிப்பட்ட தவக்கால முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது வேஸ்ட். அதுக்கு நம்ம நோன்பு இருக்காமலே போயிடலாம், மாலை போடாமலே போயிடலாம். எந்த ஒரு பக்தி முயற்சியும் நம்மை ஒரு மாற்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். பாசிட்டிவாக நல்லவர்களாக நம்மை அது மாற்ற வேண்டும். இல்லை என்றால் எதுவுமே நாம் செஞ்சு புண்ணியம் கிடையாது. எனவே இந்த வெள்ளிக்கிழமை நாம் யோசிப்போம். இது தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளி அல்ல, அதற்கு முன்னாடி வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு நான் சென்ற ஆண்டு சொல்லியிருக்கிறேன். தவக்காலம் முதல் ஞாயிறுக்கு பிறகு வருகிற வெள்ளி தான் முதல் வெள்ளி. எனவே இன்றே நாம் உறுதி எடுப்போம். இந்த தவக்காலத்திலே நம்மிடம் இருக்கின்ற தீமைகள், கெட்ட பழக்கங்கள், இவற்றையெல்லாம் நாம் விட்டு விடுவதற்கு நாம் உறுதி எடுப்போம். அப்போ தான் நாமும் நிம்மதியாக வாழ முடியும், அடுத்தவங்களும் நிம்மதியாக வாழ முடியும். நாம் அடுத்தவங்களுடைய நிம்மதியை கெடுத்தால் நம்முடைய நிம்மதி கண்டிப்பாக போயிடும். நாம் நிம்மதியாகவே வாழ முடியாது அடுத்தவர்களுடைய நிம்மதியை நாம் கெடுத்தோம் என்றால். எனவே இதை மனதிலே வைத்து நாம் நல்லவர்களாக மாற இந்த தவக்காலத்திலே நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கங்கள், தீமைகள் எல்லாவற்றையும் விட்டு ஒழித்து மனமாற்றம் அடைந்து உண்மையான நோன்பை கடைபிடிக்க இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். ஆமென்.
ஆண்டவரை அனைத்துலக நிறைவானை வாழ்த்த பெறுவீராக. வல்லன் வெயில நம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நீளத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிரும் மனித தப்பத்தின் கொப்பு கொடுக்கின்றோம். இதை நடக்கு வாழ்வுடைக்கு மொத்தமாக மாறும் இறைவனுக்கு வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானை வாழ்த்த பெறுவீராக. வல்லன் வெயில நம் ரசத்தை பெற்றுள்ளோம். நாட்டின் செய்தி மனித உழைப்பின் பயிரும் மனித ரசத்தின் கொப்பு கொடுக்கின்றோம். இதை எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும் இறைவனுக்கு வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டைகளை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் என்பது திரும்ப ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, தவக்காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகிறோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறை பொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும்
வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின்
ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, எங்களுக்கு உம் பாதைகளை காட்டும், உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளிலே யார் சிலுவை பாதையை எடுத்து நடத்துகிறீர்களோ அவர்கள்தான் வாசகமும் பதிலுரை பாடலும் வாசிக்க வேண்டும். எனவே அதற்கும் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள்.